அது சமயத்தில் வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயினாக தான் நம்ம அதை கருதணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அது ஒரு வளர்ந்த பெண்குயினாக இருக்குது. ஆனால் அந்த மால் ஃபங்க்ஷனிங் என்பது ஏன் அவ்வளோ காலமாக அதில் இல்லாமல் பிரிஞ்சு போகாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது செஞ்சு அது தொடர்பான ஆராய்ச்சி முழுமையாக இல்லை அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பண்ணிக்கிட்டு நமக்குள்ள பயணம் ஆவது என்பது ஒரு வகையான பயணம். அது தனிமை பயணம். அது நமக்கு படைப்பாற்றலை உருவாக்கும், கிரியேட்டிவிட்டி உருவாக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், அற்புதமான சிந்தனை கருத்துக்களை உருவாக்குவதற்கு காரணமா அது கூட அமையும். நிறைய ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்ற மாதிரி ஐ டுக் த ஒன் லெஸ் டிராவல்ட் பை அண்ட் தட் ஹஸ் மேட் ஆல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாருல்ல. தனிமைப்பட்ட பயணம் என்பது ஒரு செகண்ட் டெத்தை உள்ளடக்கிய ஒரு பறவையினுடைய மனவீழ்ச்சி பயணம் என்பது எப்படி இந்த கடவுளர்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை நான் ஒரு நிலவில் முதல்ல காலடி எடுத்து வைத்து போன மனிதனுடைய அந்த விஞ்ஞான தடத்தினுடைய அந்த சுவடுகளை காட்டிலும் இந்த பெண்குயின் நடந்து சென்ற அந்த தனித்துவமாக நடந்து செல்கின்ற அந்த காலடி சுவடுகள் நம் மனதில் அப்படியே அங்கே மட்டும் பதியல, நம் மனதிலையும் பதிந்திருக்கு. நிகிலிஸ் பென்குயின் இதுதான் இன்றைய சமூக வலைதளத்தில் மிக பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. 2007 வெர்னர் ஹெசாக் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியை பதிவு பண்ணுறார். அண்டார்டிகாவில் அங்கு வாழக்கூடிய, அங்கு வசித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், இயற்கையுடனான மோதல்கள், இவையெல்லாம் என்ன, அங்கே சர்வைவல், அவங்களுடைய சர்வைவல் என்ன என்பதெல்லாம் ஒரு ஆராய்ந்து ஒரு பதிவாக போடணும்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் பண்ணுறார். அந்த 2007 அவர் பதிவு செய்த அந்த டாக்குமெண்ட்ரியில் தான் ஒரு நிகழ்வு வருது. அதுதான் இப்பொழுது எல்லா இடங்களிலும், எல்லா வலைதளங்களிலும் பேசக்கூடிய, மனதை உருக்கக்கூடிய, நம்ம உடைச்சி போடக்கூடிய ஒரு காட்சியாக அது பதிவீர்கள். அது ஒரு பெண்குயினுடைய வெளிநடப்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய இலக்கையை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சி எதுல இடம்பெறுதுன்னு சொன்னா, த என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை தயாரிக்கும் பொழுது வெர்னர் ஹெர்சாக் அவர்களுடைய தோழர்களும் தயாரிக்கும் பொழுது தான் இந்த நிகழ்வை பார்க்கிறார். அதாவது அந்த நிகழ்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்குயின் கூட்டம் கடற்பரப்புல இருந்து, அவைகள் எப்பவுமே கடல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள, அது அந்த பனிப்பகுதியில அதுங்க வந்து கரைக்கு வந்து வாழும். அப்புறம் அங்கிருந்து இந்த இனப்பெருக்க காலம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து முடிஞ்ச பிற்பாடு மீண்டும் கடலுக்கே போயிட்டு உணவு தேடல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதனுடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கும். ஆனா அது ரொம்ப குறுகிய ஒரு எல்லைக்குள்ள அது வச்சுக்கும், கடற்பரப்பும் அந்த பனி பகுதியும். இப்படி மீண்டும் கடற்படை பகுதியை நோக்கி நகரும் பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது என்னன்னு சொன்னா, ஒரு செட்டா பெரிய கூட்டம் வந்து பெண்குயின் கூட்டம் போயிடுது. அதனை தொடர்ந்து ஒரு சிறிய கூட்டம் வந்து யோசிச்சவாறு நிக்குதுங்க எல்லாம். அவைகளுக்குள்ள அது என்ன யோசிக்குதுன்னு தெரியல. ஆனா அவைகளும் மீண்டும் வந்து அதுல இருந்து எல்லா பெண்குயினும் அந்த பெரிய கூட்டத்தினுடைய தொடர்ச்சியா செல்வதை பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் அப்படியே நிக்குது. அது வந்து த ரோட் நாட் டேக்கன், நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, ஐ டுக் த ஒன் லெஸ் டிராவல்ட் பை தட் ஹஸ் மேட் ஆல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாருல்ல. அதுக்காக நிக்குதா எதுக்குன்னு தெரியல. எல்லாரும் போற பகுதியிலே வழியிலே நம்ம போயிட்டே இருக்கிறத விட, காலங்காலமா மனிதர்கள் வாழ்ந்து முடிந்த அப்படியே எல்லாரும் 10ஓட 11 நம்ம போயிட்டு இருக்கிற அந்த வகையில போறதை விட நம்ம தனித்து நிற்போம். ஸோ எனிதிங் விச் இஸ் சிங்கிள் இஸ் சப்ளைம்ன்றார்ல, அந்த மாதிரி அது ஒரு முடிவு எடுத்து நம்ம தனிமையுடைய அந்த முக்கியத்துவத்தை அது பெறணும்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம மனிதர்களை வச்சு பெண்குயினை ஒப்பிடக்கூடாது. இந்த இயற்கையினுடைய சிந்தனை அதனுடைய மனதில் வழங்குதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இது தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பிரெயின், அந்த நர்வஸ் சிஸ்டத்துல அந்த உணவு இருக்கக்கூடிய கடற்பகுதியை நோக்கி நகரக்கூடிய அந்த இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் இயல்பா இருக்கும். அதுல மால் ஃபங்க்ஷனிங் வரும்போது அது வந்து ஒரு ராங் கைடன்ஸை கொடுத்து இப்படி இயற்கைக்கு மாறாக அதனுடைய மூமெண்ட் நடக்கிறது உண்டு, அந்த மைக்ரேஷன் நடக்கிறது உண்டு. அது சமயத்தில் வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயினாக தான் நம்ம அதை கருதணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அது ஒரு வளர்ந்த பெண்குயினாக இருக்குது. ஆனால் அந்த மால் ஃபங்க்ஷனிங் என்பது ஏன் அவ்வளோ காலமாக அதில் இல்லாமல் பிரிஞ்சு போகாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது செஞ்சு அது தொடர்பான ஆராய்ச்சி முழுமையாக இல்லை அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.
அது இன்னும் கூட அவங்க முழுமையா ஏன் அவ்வளோ நாள் வரைக்கும் அது இருந்து அப்போ அது வரைக்கும் ஒன்றா தானே இருந்து இயங்கிட்டு இருந்திருக்கு, கடலை நோக்கி தானே நகர்ந்து இருக்கிறது. இப்படி ஒரு மால் ஃபங்க்ஷனிங் இருந்திருக்குமானால் அது ரொம்பவே முன்னதாகவே அது அந்த தவறான முடிவை அது மேற்கொண்டிருக்குமே. அப்படி மேற்கொள்ளாம ஒரு வளர்ந்த நிலையில எப்படி அந்த பெண்குயின் மேற்கொள்றது என்பது என்னுடைய கேள்வி. சரி, அப்படி பிரிந்து போவதற்கு என்ன காரணம்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது நம்முடைய அந்த நம்ம முகநூல் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் பல்வேறு வகையில அவங்களுடைய கருத்தை அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பதிவிடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மனம் உடைந்து நம்ம பேசுறோம்ல, அந்த பெண்குயின் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு காதல் தோல்வியால் அது பிரிந்து போயிருக்கலான்றது, இல்லை ஏதோ ஒரு வகையான மனமுறிவு நிலை, அதுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இப்படி செய்திருக்கலாம், ஒரு தற்கொலையை நோக்கி அது நகர்ந்திருக்கலாம், இப்படிலாம் நம்ம பதிவு இடுவதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அது அது வந்து பறவைகள் விஷயத்துல இப்படிலாம் இருக்குமான்றது கேள்விக்குறிதான். ஒரு விஷயம் நம்ம அதை யோசிக்கலாம். இந்த நகர்த்தல் என்பது ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி பிரெயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதர்கள்னா இந்த தனிமை என்பது மனிதர்களுக்கு தேவையானதா இருக்கும். ஏன் தேவையா இருக்குன்னு சொன்னா, தனிமை என்பது நம்முடைய உள்நோக்கிய பயணமா அது இருக்கும். அது நம் மனதுடன் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள்ல இருந்து சப்தங்கள்ல இருந்து உள்வாங்கி நாம் நம் மனதுடன் ஒரு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தனிமையை நோக்கி நாம் பயணப்படுகிறது. ஒரு ஆன்மீக தேடல்ல அதை தேடுவது, அது தனிமையா போய் உட்காந்து நம்மளை பற்றி யோசிப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். அது அந்த மெடிடேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வித்ட்ரால் ஃப்ரம் ஆல் அந்த சென்சஸ்னுடைய அட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நாம் நமக்குள்ள பயணம் ஆவது என்பது ஒரு வகையான பயணம். அது தனிமை பயணம். அது நமக்கு படைப்பாற்றலை உருவாக்கும், கிரியேட்டிவிட்டி உருவாக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், அற்புதமான சிந்தனை கருத்துக்களை உருவாக்குவதற்கு காரணமாக அது கூட அமையும். நிறைய அற்புதமான சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் அத்தகைய தனிமையை விரும்பி இருக்கிறது கவிஞர்கள் எல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அது அது ஒரு உற்பத்தி திறனை, அதாவது நம்முடைய ஆற்றலை, அறிவாற்றலினுடைய உற்பத்தியை வந்து பெருக்கக்கூடிய வகையில அத்தகைய தனிமை என்பது பயனளிக்கும். ஆனால் இந்த பெண்குயினுக்கு என்ன பயனை அது கொடுத்தது என்பது நம்ம அறிய முடியல. அது ஒரு பெரும் வழியே இருக்கிறது. இதுல என்ன இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இதுல கடவுளை குறித்தும் கூட நம்ம ஒரு சில கேள்விகளை எழுப்ப வேண்டியதா இருக்கு. இதே கடவுள் தான் சொல்றாரு, ராபின் ரெட்பிரஸ் இன் ஏ கேஜ் புட்ஸ் ஆல் த ஹெவன் இன் ரேஜ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு ராபின் ரெட்பிரஸை பார்க்கும்பொழுது, அந்த பறவையை பார்க்கும்பொழுது எல்லா கடவுளருக்கும் வந்து அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வருதுன்னு சொன்னவர், இந்த பறவையினுடைய அந்த தனித்த மூமெண்ட்டை ஏன் தடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்ப இயற்கை தான் சக்தி வாய்ந்தது, இயற்கை தான் வந்து நம்மளை வழி நடத்துகிறது என்பதை இந்த நிகழ்வுகளிலிருந்து இன்னொரு தத்துவ கோணங்கள்ல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பார்வையில இதை பார்த்தனா, ஒரு தனிமைப்பட்ட பயணம் என்பது ஒரு செகண்ட் டெத்தை உள்ளடக்கிய ஒரு பறவையினுடைய மனவீழ்ச்சி பயணம் என்பது எப்படி இந்த கடவுளர்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை என்னால் வைக்க முடிகிறது. தனிமை என்பது அலோன் அலோன் ஆல் அலோன் அப்படின்ற அந்த ஏன்ஷியன்ட் மரினர்ல கோல்ட்ரிட்ஜ் பேசுறாருல்ல, அது வந்து ஒரு அற்புதமான, அதுவும் ஒரு ஒரு பெரும் மூல நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கருத்து. தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் மரித்து கிடக்குறாங்க, கப்பலில் வந்தவங்க அத்தனை பேரும். அதில் இவன் மட்டும் தனியாக உயிரோடு நிற்கிறான். அப்போ அந்த வரிகளை எழுதுறான், அலோன் அலோன் ஆல் அலோன் ஆல் ஆல் அலோன் அப்படின்றான். அப்போ தனிமை தனிமை முற்றிலும் தனிமை அப்படின்ற அந்த வரிகளை பதிவு செய்கிறான்ல. அண்ட் நெவர் எ செயின்ட் டுக் பிட்டி ஆன் மை சோல் இன் ஆங்கர் அப்படின்றார். அந்த அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் செய்த பாவத்திற்காக, கொடுமைக்காக இத்தகைய தனிமை கிடைச்சிருக்கிறது. நான் எந்த கடவுளையும் தெய்வத்தை வேண்டிக் கொண்டாலும் அவர்கள் எனக்கு உதவ மாட்டார்கள் என்ற கருத்தை அவர் பயன்படுத்துறாரு. அந்த இடத்துலயும் வந்து தன்னுடைய பாவத்துக்காக கடவுள் தண்டிக்கிறாருன்னு கோல்ட்ரிட்ஜ் வந்து அந்த கவிதையை எழுதினால, இங்க எந்த பாவமும் அறியாத ஒரு பெண்குயினுடைய அந்த இன்னசென்ஸ், அதை பார்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் எப்படி சும்மா இருந்தாங்க. இந்த காட்சி சமூக ஊடகத்துல வந்து நிகிலிஸ்ட் பெண்குயின் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் ஊடகத்தில் வந்து பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிகிலிசம் என்பது ஒரு வெறுமை, வாழ்க்கை நிலையாமை, வாழ்க்கை பற்றிய வெறுமையை பற்றிய தத்துவம் அது. அதாவது வாழ்க்கையில சாஸ்வதமான உண்மை என்பது எதுவுமே கிடையாது,
எல்லாம் வந்து ஒரு தோற்றம், ஒரு மாயை தான். அந்த மாதிரி ஒரு அடிப்படையை கொண்ட கருத்து இதுல வந்து அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்க. தனியே போகுதுன்றத போய் எதையோ ஒரு வெறுமையை தேடி அது பயணமாகிறதை பார்க்கும் பொழுது, அதுக்காக மனமுருகி இத்தகைய புதிய பார்வையெல்லாம் நம்ம வாசகர்களும், நம்ம பார்வையாளர்களும் வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இயற்கையினுடனான தத்துவம் என்பதை இந்த பிரிவு என்ன காரணமா இருக்கும்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னொன்று நம்ம மனிதர்களுடைய பார்வையில அது வந்து ஒரு காதல் பிரிவாக இருக்கலாம். அல்லது வந்து யாரெல்லாம் ஒரு கும்பல் கூடி மிரட்டி நீ தயவு செய்து அங்க போயிடு, தனியா போயிடு அப்படின்னு தண்டனை கொடுத்துருக்கலாம். நம்ம இன்னொரு புதிய பார்வை என்ன சொல்றதுன்னா, அது ஒரு வகையான சுதந்திரமான உணர்வு. நீங்க எல்லாம் கும்பலோட கும்பலா எங்க வேணாலும் போங்க. நானும் என்னுடைய தனிமை பயணம் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் தனியே போகிறேன்ட்டு அது ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி நகர்ந்திருக்கலாம். அது தன்னுடைய கூட்டத்தாரை விட்டு அது பயணமாகிறத பார்க்கும் பொழுது நமக்கு புரியுது அது தவறான முடிவெடுத்து போகிறதுன்ட்டு. ஆனால் அதை வரவேற்கவும் செய்கிறாங்க. அது வந்து ஒரு தனித்துவத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறது. அதுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் போறாங்க, அப்படியே வாழ்ந்து 10ஓடு 11ஆ வாழ்ந்து அதை வென்றதை தின்று விதி வந்தால் சாவோம்ட்டு நம்ம அப்படி நினைக்காம, நம்ம வந்து ஒரு தனித்துவமா நமக்கு பிடித்ததை செய்வோம். அதுல மரணம் கூட விளையட்டும், அது எப்படி வேணாலும் போட்டோம். நாம நம்முடைய மகிழ்ச்சியம் என்பதும் நம்முடைய தனித்துவம் என்பதும் முக்கியமானது. செஸ்டர்டன் சொல்றாருல்ல, எனிதிங் விச் இஸ் சிங்கிள் இஸ் சப்ளைம் என்றால, தனித்துவமானது அழகானது என்றால, தனித்துவமா ஒன் மூன் இஸ் சப்ளைம். அது அவருடைய கட்டுரை வந்து அற்புதமான கட்டுரை. அது ஒரு நிலவை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அது ஒரு கும்பலான நிலவு இருக்குமானால் அதை யாரும் அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. அப்ப ஒரு அந்த சப்ளைம் கேரக்டர் எதுக்கு உண்டுன்னா இண்டிவிஜுவாலிட்டிக்கு உண்டு, இந்த தனித்துவத்துக்கு உண்டு. இப்போ மற்றவங்களிருந்து நம்ம தனித்துவமாக வெளிப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தம் இருக்குல்ல, அது தன்னுடைய விருப்பத்தை நோக்கி அது நகர்கிறது வந்து பார்ப்பதற்கே பெருமையாகவும் உள்ளது அப்படின்ற பதிவுகள் எல்லாமே இருக்கு. T.S. எலியட் சொல்ற மாதிரி ஹியர் வி கோ அரவுண்ட் பிரிக்லிப்பியர் அது அந்த மல்பரி புஷ் கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையை அப்படியே மாடிஃபை பண்ணி திஸ் இஸ் த வே த வேர்ல்ட்ஸ் எண்ட், திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங் பட் விம்பர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஒரு நம்ம வந்து இப்படி நிகழும் அப்படி நிகழும் ஊன்னு நம்ம எதிர்பார்க்கறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய சப்தத்துடன் அல்லாமல் சாதாரணமா நசித்து போய் பிசுபிசுத்து போய் வாழ்க்கை முடிகிறது அப்படின்ற பதிவை அவரு எலியட் பதிவு பண்றாரு. மனிதர்களுடைய இந்த இப்போ வாழ்வியல் கோட்பாடுகள் எல்லாம் நம்ம அப்படியே அவங்க நடத்தைப்பாடுகள் எல்லாம் நம்ம அதுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா அப்படிலாம் கருத்துருவாகங்கள் வருது. இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனா அதெல்லாம் உண்மை அல்ல. அதனுடைய இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் அதுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, தனியா போகணும். ஒருவேளை அதுல ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம், அதுல ஒரு சந்தோஷம் இருந்திருக்கலாம். அதுக்கு தன்னம்பிக்கையோட தான் போகுது. ஆனா அது போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை 5000 கிலோமீட்டர் பரப்பு கொண்ட அந்த பெரிய பனி பரப்பு அது. அது மலைகளை தாண்டி அதோட நாடு பகுதியை நோக்கி போற மாதிரி தான் இருக்காது. கடல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அது எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னா, கண்டிப்பா ஒரு 50-60 கிலோமீட்டரை தாண்டி அது போயிருக்கலாம், அவ்வளோ 100 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அங்கே அது சோர்வடைந்து விழுந்து அது மாண்டும் போயிருக்கலாம். அதனுடைய மரணம் என்பது அதுக்கு புரியாத புதிராகவே நிகழ்ந்திருக்கும். அந்த வயசானவங்களுக்கு தான் மரணம் என்பது வந்து ஒரு பயத்தையும் அச்சத்தையும் வந்து தரக்கூடியது. ஆனால் சிறு குழந்தைகளுக்கோ அதாவது அந்த டீனேஜுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து அந்த மரணம் என்பது அப்படியே அவங்க சிரித்து கொண்டே அவங்களுக்கு தெரியாது அப்படி வரவேற்பாங்க. அது போன்ற ஒரு வரவேற்பை அந்த பெண்குயின் பெற்றிருக்குமோ என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. ஆனால் வாழ்க்கை அந்த இயற்கை என்பது எவ்வளவு வலிமையானது, அது எத்தகைய மன காயங்களை கீறல்களை நம் மனதுக்கு வழங்கி செல்கிறது என்பதை இந்த பதிவை காட்சிப்படுத்திய நம்ம பெர்னர் வந்து நம்ம பாராட்டுக்குரியவர். நீங்க வந்து ஒரு நிலவுல முதல்ல காலடி எடுத்து வைத்து போன மனிதனுடைய அந்த விஞ்ஞான தடத்தினுடைய அந்த சுவடுகளை காட்டிலும் இந்த பெண்குயின் நடந்து சென்ற அந்த தனித்துவமாக நடந்து செல்கின்ற அந்த காலடி சுவடுகள் நம் மனதிலையும் பதிந்திருக்கிறது என்பதை ஒரு பெரிய அது என்ன சொல்லலாம், மகிழ்ச்சியும் கலக்கமும் நெகிழ்வும் கொண்ட உணர்வுடன் நம்ம அதை பகிர்ந்து கொள்ள முடிகிறது.